ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, உங்களை தாங்குவது கர்த்தர். அதான் தலைப்பு. கர்த்தர் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக உங்கள் சந்ததியை அவர் தாங்குவார், தாங்கிக் கொண்டு இருக்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்பது கர்த்தர் நம்மை தாங்கிக் கொண்டு இருக்கிறதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். தேவன் உங்கள் சந்ததியை சந்திப்பார். அதான் முக்கியமானது. யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து அதை தான் சொல்றான், தேவன் உங்களை சந்திப்பார், தேவன் உங்களை சந்திப்பார், உங்கள் சந்ததியை சந்திப்பார். தேவன் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார், உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பார், உங்கள் சந்ததியை கர்த்தர் மீட்டுக் கொள்வார், பிள்ளைகளாக மாற்றுவார். இந்த பார்வை நமக்கு இருக்க வேண்டும். இந்த பார்வை இருந்துச்சுன்னா நீங்க தேவனுடைய உறவுல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க சந்ததியை குறித்த ஒரு பார்வை, தீர்க்க தரிசன பார்வை இருக்க வேண்டும். இது இல்லாம என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, நான் போய்விட்டால் என்ன ஆகுமோ, இப்படி நினைக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் தாங்குவார். இவ்வளவு நாட்கள் கர்த்தர் தாங்கினார், இனியும் கர்த்தர் தாங்குவார். கர்த்தர் தாங்குவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவர் தாங்குகிற தேவன், தாங்குகிற கர்த்தர். கர்த்தர் தான் நம்மை தாங்கி வருகிறார். அதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் என் சந்ததியை சந்திப்பார், என் பிள்ளைகளை சந்திப்பார். யோசேப்பு அவன் சாக போகிறான், அவன் சொல்றான், தேவன் சந்திப்பார், தேவன் உங்களை, உங்க சந்ததியை கர்த்தர் சந்திப்பார். தரிசன அந்த பார்வை அவனுக்குள்ள இருந்துச்சு. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை உங்க வாயில இருக்க வேண்டும். நீங்க எல்லாரும் சொல்லுங்க, என் சந்ததியை தேவன் சந்திப்பார். மறுபடியும் சொல்லுங்க, என் சந்ததியை தேவன் சந்திப்பார். தேவனுடைய கையில கொடுங்க. உங்க பிள்ளைகளை அவர் கையில கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அவர் எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குவார். தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், உங்க பிள்ளைகள்
எல்லாரும் நல்லா இருப்பார்கள். உங்க சந்ததி நல்லா இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள். நல்லா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பிடிச்சிருக்கிறார். உங்களை பிடிக்கும் பொழுதே உங்க பிள்ளையும் மனதில் வைத்துதான், உங்க சந்ததியை மனதில் வைத்துதான் பிடித்திருக்கிறார். உங்க தலைமுறையை மனதில் வைத்து பிடித்திருக்கிறார். அதான் யோசேப்பு சொன்னான், தேவன் உங்களை சந்திப்பார். ஆதியாகமம் 50:24. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலையோடு இருக்கலாம். பிள்ளைகளை குறித்த பாரம் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசும்படி விரும்புகிறார். உங்க பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்கள், பயப்பட வேண்டாம். பிள்ளைகளை குறித்து கலங்க வேண்டாம். பிள்ளைகளை குறித்து வருத்தப்பட வேண்டாம். நீங்க தாங்க முடியாது, நீங்க நடத்த முடியாது. அதான் தேவன் ஞாபகப்படுத்துகிறார். காலமெல்லாம் நீங்க தாங்க முடியாது, காலமெல்லாம் நீங்க காப்பாற்றிவிட முடியாது, காலமெல்லாம் நீங்க நடத்த முடியாது. ஆனால் பிள்ளைகளை கர்த்தர் தாங்குவார். முதல்ல பெற்றோராகிய உங்களை தாங்குவார். இரண்டாவது உங்க சந்ததியை ஆண்டவர் தாங்குவார். அதனாலதான் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்க்கணும். நீங்க பிள்ளைகளை கர்த்தர் கையில கொடுக்கணும். என் பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பார் என்கிற அந்த தீர்க்க தரிசன பார்வை உங்களுக்கு இருக்க வேண்டும். என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் சந்ததியை கர்த்தர் சந்திப்பார். இல்லைன்னா இந்த உலகம் உங்க பிள்ளைகளை இழுக்க பார்க்கிறது. பிசாசு அவன் இழுக்க பார்க்கிறான், அவன் போராடி கொண்டே இருக்கிறான். பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பார். என் பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பார், என் சந்ததியை கர்த்தர் சந்திப்பார். தீர்க்க தரிசன பார்வை இருக்க வேண்டும். கர்த்தர் தான் தாங்குகிறவர் என்கிற அந்த விசுவாச வாழ்வு ஆழமாய் இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது வெறும் சுகத்துக்காக, பணத்துக்காக, இந்த உலக காரியத்திற்காக மட்டுமல்ல. விசுவாச வாழ்க்கை என்பது நீங்க தேவனோடு நெருங்கி உறவாடி பழகி நீங்க சொல்லணும், என் சந்ததியை கர்த்தர் சந்திப்பார். ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாட வேண்டும். தேவனோடு செலவு செய்கிறவர்கள் வாயில சந்ததி குறித்து என்ன வரும்? தேவன் சந்திப்பார், தேவன் சந்திப்பார். கர்த்தரை மட்டும் விட்டுவிடக்கூடாது, கர்த்தரை பிடித்து கொள்ளணும். யோசேப்பு வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. சிங்காசனம் வந்தது, பெரிய பதவி வந்தது, பிரைம் மினிஸ்டராக மாறினான். அவன் தேவனை தேடுவதை விடவில்லை, தேவனோடு உறவாடுவதை விடவில்லை. இதைத்தான் ஆவியானவர் விரும்புகிறார். உங்களை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். உங்க பிள்ளைகளை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். என் பிள்ளைகள்
கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பற்றி பேசுங்க. என்ன பேசணும்? தேவன் சந்திப்பார். யோசேப்பு அவன் சொல்கிறான் தன் சகோதரர்கள் குடும்பத்தை பார்த்து, தேவன் சந்திப்பார், தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, தேவன் சந்திப்பார்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பார், தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு உங்க குடும்பம், உங்க தலைமுறை ஆண்டவருக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. உங்க சந்ததி மூலமாய் தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நடக்கணும். உலகத்தில் என் பிள்ளை இன்ஜினியராக மாறணும், டாக்டராக மாறணும், கலெக்டராக வரணும், இப்படிலாம் ஆசை உலகத்தில் உள்ள மக்களுக்கு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கலாமா? இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்க நல்லா வரணும், இன்ஜினியராக வரணும், இல்லை டாக்டராக வரணும், இல்லை கலெக்டராக வரணும், இதெல்லாம் ஆசைப்படுகிறது தவறல்ல. நல்ல பொசிஷனில் பிள்ளைகள் வர வேண்டும் என்பது தவறல்ல. ஆனால் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும்? என் பிள்ளைய கர்த்தர் சந்தித்து உங்கள் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய தலைமுறையில் உம்முடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உம்முடைய திட்டம் நடக்கணும். என் பிள்ளையினுடைய திருமண காரியத்தில் உம்முடைய திட்டம் நடக்க வேண்டும். குடும்ப வாழ்வில் உம்முடைய திட்டம் நிறைவேற வேண்டும். இதற்குத்தான் அர்ப்பணிக்க வேண்டும். இதைத்தான் நாம் பேச வேண்டும், சொல்ல வேண்டும். அடிக்கடி சொல்ல வேண்டியது, கர்த்தர் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார், என் குடும்பத்தை தாங்கி கொண்டிருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளை தாங்கி கொண்டிருக்கிறார். அங்கே குடும்பமாய் தேவ திட்டத்தை செய்வோம். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவ திட்டத்தை செய்வார்கள். கர்த்தர் தாங்கி கொண்டிருக்கிறார். இதைத்தான் அடிக்கடி பேசணும். கர்த்தர் உங்களை தாங்குவார், உங்க சந்ததியை தாங்குவார். அவர் தாங்கி கொண்டு இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். ஆமென். நம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நீங்க எங்களை தாங்குகிற தேவனப்பா, எங்களை சந்திக்கிற தேவனப்பா. உங்க திட்டம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும்படி நீ தாங்குகிற தேவன். எங்க சந்ததி, எங்க குடும்பத்தில் தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படி நீ தாங்குகிற தேவன் அப்பா. பிள்ளைகள் மூலமாய் உங்க திட்டம், நோக்கம் நிறைவேறட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்க வல்லமைக்குள்ள எங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.